எல்லாருக்கும் வணக்கம். நான் ரோபோ சங்கர் பேசுகிறேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஆசிய தடகள போட்டியில் அற்புதமாக தன்னுடைய திறமையை வெளிக்காட்டிய அன்பு சகோதரி கோமதி மாரிமுத்து அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர்களுக்கு என்னுடைய ஒரு சின்ன அன்பு பரிசாக ரூபாய் 1 லட்ச ரூபா கொடுக்கறத ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு இராணுவ வீரர்கள் இறந்ததுக்கு நான் கொண்டு போய் கொடுத்தேன். அது என்னுடைய இந்திய இராணுவ வீரர்கள், அதுலேயும் குறிப்பாக என்னுடைய தமிழக இராணுவ வீரர்கள் இறந்ததில் நான் ரொம்ப ஒரு மன வருத்தத்தோடு என்னுடைய நம்மை காக்கக்கூடிய எல்லை சாமிகளுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயமாக நான் போய் பண்ணேன். பட் இந்த முறை அது நான் பெருமையாக பண்ணுறேன். ஒரு இந்தியனாக, தமிழனாக என்னுடைய அன்பு சகோதரி. ஏன்னா கிட்டத்தட்ட தன்னுடைய தந்தையாரும் இறந்து, தன்னுடைய கோச்சும் இறந்து, உடல்நிலை பாதிக்கப்பட்டு, அதுக்கு மேலே விடாமுயற்சியாக விஸ்வரூப வெற்றியாக இன்றைக்கி ஓடி ஜெயிச்ச என்னுடைய தங்கமங்கை கோமதி சகோதரிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு நான் கொடுக்கறதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு ஃபேமிலி தான். தன்னம்பிக்கையோடு யாருமே பேக் போன் இல்லாமல் வந்தவன். அதனால் ஒரு கஷ்டப்படுற குடும்பத்துடைய வலி என்னன்றது எனக்கு தெரியும். அதை தாண்டி அவ்வளவு வழிகளுடன் இன்றைக்கி ஜெயிச்சிருக்கீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இது எல்லா பெண்களுக்கும் ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இன்றைக்கி போய் அவ்வளோ பெரிய ஒரு ஆசியா அளவில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தடகள போட்டியில் ஜெயிச்சிருக்காங்கன்னா அது பாராட்டக்கூடிய விஷயம். அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். என்னுடைய சிறு தொகை என்னால் முடிந்தது 1 லட்ச ரூபாய் அவங்களுக்கு பரிசாக கொடுக்கறதில் பெருமைப்படுறேன். சகோதரி, வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய விருதுகள், நிறைய அவார்டு நீங்கள் வாங்கணும். அதை பார்த்து நாங்கள் ப்ரௌட் டு பி இண்டியன், அதிலையும் ப்ரௌட் டு பி தமிழன் அப்படின்றதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். வாழ்த்துக்கள் அன்பு சகோதரியே. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.